நாளில் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நம் ஆண்டவர் எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் அவளுடைய நீதியின்படி நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இங்க தாவீது சொல்கிறாரு, என்னிலுள்ள நீதியின்படியும் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம் ஆண்டவர் நீதியின் மேல பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நீதி உள்ள மனுஷர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம செய்கிற ஒவ்வொரு உண்மையின்படியும் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இதே சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க செய்கிறவர் தான் நம் ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். அவர் நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துல உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறோமோ அதை பார்த்து அதில் உள்ள உண்மையின்படி கர்த்தர் நமக்கு நீதியும் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். இதிலே 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நம் ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறாராம். அவரை அண்டிக் கொள்கிற அவருடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறது. இந்த உலகத்துல எந்த சூழ்நிலை மத்தியிலும் மனுஷங்கள் கைவிட்டாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய நீதியின்படியும் உண்மையின்படியும் அவரை சார்ந்திருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொன்னார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார். முதலாவது, அவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று சொல்றாரு. இரண்டாவது, அவர்கள் எந்த சூழ்நிலும், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும், எப்படிப்பட்ட வியாதியிலும், பிரச்சனையிலும், கண்ணீரிலும், போராட்டத்திலும் இருந்தாலும் அவர்கள் காக்கப்படுவார்கள் என்று இங்கே வேதம் சொல்கிறது. இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரியம், வேதம் சொல்லுகிறது, நீதியும் நியாயம் செய்கிற ஜனங்கள் மத்தியில அவர் பிரியமாய் இருக்கிறார். தாவீதை போல நாம், ஆண்டவரே, என்னுடைய உண்மையின்படியும் நீதியின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கப்படும் போது உண்மையாகவே அவரிடத்துல நாம் உண்மையாய் நீதியை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு நியாயம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நாம் நியாயம் செய்யும் போது அவர் நாம் கைவிடுகிறது இல்லை. தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் நியாயம் செய்யும் போது அவருடைய பாதுகாப்பை கொண்டு நம்மளை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.